அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம புளி பொங்கல் எப்படி செய்கிறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா பசிரிக்கணும். நல்லா பெசரி கொடுத்துட்டு எல்லா அரிசியிலையும் படுற மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும். நல்லா பெசரி கொடுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவையாக உடச்சிட்டு வந்துடலாம். எதுக்காக எண்ணெய் விட்டோன்னா மாவாகாமல் அப்படியே ரவையாக நல்லா பாதி பாதியாக உடையும், பவுடராக இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பெசரிக்கிட்டேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போய்ட்டு உடச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ரவையை அதை உடச்சிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், குக்கர் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வேர்க்கடலை ஃப்ரை ஆகட்டும். அதிலே கொஞ்சம் சீரகமும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம் வாசனைக்கு. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதிலே கொஞ்சம் ஒரு 4 மோர் மிளகா போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை ஆகிடும் மோர் மிளகா. இந்த பருப்புங்கள்லாம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வாசனைக்கு. நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசியில் எண்ணெய் விட்டு ரவையை உடச்சிட்டு வந்திருக்கோம். அதை இதில் போடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் அளவில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் விட்டுடலாம்.
அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இவ்வளோ தண்ணி போதும். புளி பொங்கல் தானே, அதனால் இது பொங்கல் மாதிரி வரணும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மஞ்சப்பொடி, கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம் தட்டை போட்டு. இது நல்லா கொதித்தோடனே அதுக்கப்புறமா உடச்சி வச்சுருக்க நொய்யை போடலாம். இப்போது உடச்சி வச்ச அரிசியை தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, கொதிச்சதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடலாம். நல்லா கலரிட்டு மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குக்கர் 4 விசில் வந்து ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். புளிப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கணும். எடுத்துகிட்டு மேலே எல்லாம் தண்ணி கொஞ்சம் கூத்துன்ருக்கும், அதெல்லாம் நல்லா கீழே இருந்து நல்லா கலந்து கொடுக்கணும். நல்லா அப்படி கலந்துட்டு ஈவனா கலந்துட்டு இப்போ சுவையான லஞ்ச் மெனு புளிப்பொங்கல் அப்பளம் ஊறுகாயோட ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.